रजनीकांत, मोहनलाल, शाहरुख खान, তারপরে রামিয়া কৃষ্ণা, মানে যতগুলো শিবরাজ. வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஷாருக் கான் அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக சொல்லலை. பட் அது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்போது கிடச்சிருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய மிதுன் சக்கரவர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெயிலர் 2 இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மோகன்லால் அவர்கள், சிவராஜ்குமார் அவர்கள், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் காம்போ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்கே ஷாருக் கான் அவர்கள் நடிக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஷாருக் கான் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து பேன் இண்டியன் ஸ்டார், அதாவது பாலிவுட் சினிமாவில் 1000 க்ரோஸ் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திரைப்படம் நடிக்கும்போது வேறு லெவல் இருக்கும். அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன் பாயும் கூட. படத்தோட காம்போ அந்த காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேற லெவலில் பிளாஸ்ட்னே சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிகள் அற்புதமாக இருக்குது. நெல்சன் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஹேண்டில் பண்ண போகிறாரு, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில், எப்படி வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் ஸ்பேசஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே அன்பா, ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஷாருக் கான் அவர் நடிக்காரு அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்னோட கருத்துலேயே பதிவு பண்ணுங்கள். ஷாருக் கான் அவர் நடித்தா கண்டிப்பாக வந்து வேற லெவல் இருக்கும். சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேன் பாயும் கூட. ஓகே, நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ட்ரெண்டிங் டாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.